ஆகவும் வெல்த்துக்காகவும் நான் ஜெபித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை சமாதானமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஜெயராஜ் எட்வர்ட் ராஜா உண்மையா, என்ன உண்மையான்னு தெரியல. ஆனாலும் அவருடைய கேட்க கேள்விகளுக்கு தேவன் நிச்சயமாகவே உண்மையாகவே அவர்களுக்கு பதில் கொடுப்பார். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட் ஜீசஸ் சைல்டு சாமுவேல் ஆண்டோனி அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஜீசஸ் சைல்டு உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள். ப்ரே ஃபார் மீ. சாமுவேல் ஆண்டோனி பாஸ்டர், நான் பழனியில் வெரி குட் சாமுவேல், பழனியில் ஊழியம் பண்ணுகிற அருமையான சாமுவேல் ஆண்டோனிக்காக ஜெபிக்கிறேன். அந்த பட்டணத்தில் நல்ல ஊழியம் செய்யட்டும்ப்பா. அநேகருக்கு ஒரு முறை நான் பழனி வந்திருக்கிறேன் பிரதர். பாஸ்டர் நேம் ஞாபகம் இல்லை. ஒரு மண்டபத்தில் கன்வென்ஷன் வச்சுருந்தாங்க, அங்கே ஒரு நாள் பேசினேன். கண்டிப்பாக உங்கள் ஊழியத்தை கத்தரா மகிபா சிஸ்டருக்காக, பெங்களூரில் இருக்கிற மகிபா சிஸ்டருக்காக, உங்கள் ஃப்ரெண்ட் ஐஸ்வர்யாக்காக ஜெபிக்கிறேன் சிஸ்டர். நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு மாற்றத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஓகே, ஜட்ஜ்மெண்ட். அங்கே தேவனுக்கு விரோதமாக ஆண்டவர் சொல்கிறார், என்னை அல்லாமல் வேறு தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால் தேவனை விட்டு வெளியே போகும்போது நிச்சயமாக நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது. அது மட்டும் இல்லாது கர்மேல் பர்வதத்தில் எலியா தீர்க்கதரிசி 850 பாகால்களின் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக சவால் விழுகிறதை பார்க்க முடிகிறது. அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு அங்கே தேவனுக்கு பலி செலுத்தும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இறங்கி வந்து அந்த அக்கினி பட்சிக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் வைராக்கியமாய் செபிக்கும்போது நிச்சயமாய் அக்கினி இறங்கி வரும், அபிஷேகம் இறங்கி வரும், வல்லமை இறங்கி வந்து எல்லா நுகங்களையும் அது முறிக்கும் என்பதில் மாற்றம் இல்லை. எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆண்டவர், நான் ஜெபிச்சா நிச்சயமாக அக்கினி வரும் ஆண்டவரே, நான் ஜெபிச்சா நிச்சயமாக மாற்றம் வரும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்கிறீங்க? எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ரிபஷந்தோ ரியாங்கதரப்பா, தேவன் என்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறார், என் ஊழியத்தில் பெரிய காரியங்களை செய்கிறார். நிச்சயமாய் நான் எலியா தீர்க்கதரிசியை போல ஒரு வைராக்கியமுள்ள ஒரு ஊழியக்காரனாய், ஒரு வைராக்கியமுள்ள ஒரு விசுவாசியாய், ரிபஷந்தோ ரியாங்கதர் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. நாங்கள் திருச்சி மற்றும் வெள்ளக்கோயில் பகுதியில் சபை நடத்தி கொண்டு இருக்கிறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் வேண்டும் என்றால் கண்டிப்பாக வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய உற்சாகம் உண்டாயிருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். நேரடியாக பேச வேண்டும். என்னுடைய மொபைல் நம்பரை மேலே குறிப்பிட்டிருக்கிறேன், 8072959858. அது மட்டுமல்லாது கட்டுகளோடு நீங்கள் இருப்பீர்களானால், போராட்டத்தோடு இருப்பீர்களானால் தாராளமாய் நீங்கள் எங்களை நேரில் வந்து பார்த்து விடுதலையை நீங்கள் பெற்று செல்லலாம். தெய்வ சமாதானம். வேதம் சொல்லுகிறது, நுகத்தை முறித்து அவன் கட்டுகளை அறுப்பேன், உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கட்டுகளை அறுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு நாளும் அவர் பொய் உரைக்கிற தேவன் அல்ல. இன்னும் அநேக ஜாதிகளுக்கு, அநேக தேசங்களுக்கு கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தணும். அதற்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஆசீர்வாதமான வார்த்தைகள், இந்த மாதிரி நம்பிக்கையான வார்த்தைகள் ஒரு ஊழியக்காரனை உற்சாகப்படுத்தும். நீங்கள் அனுப்பும் காணிக்கையை காட்டிலும் இந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகள், தேவ வார்த்தைகள் எங்களை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஆமென். வேதம் சொல்கிறது, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நான் திவ்யா சிஸ்டரை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். நன்றிப்பா. நன்றி. ரிமா சந்தூர் யங்கதரா. எலியா தீர்க்கதரிசி காலத்தில் கர்மேல் பருவத்தில் அக்கினி இறங்கி வந்து தேவன் நானே மெய்யான தெய்வம் என்பதை கர்த்தர் அங்கே நிரூபித்தார். 4வதாக பார்க்குறோம், அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அங்கே எலியா ஜெபித்த போது மலை 3 ஆண்டுகள் நின்றது என்று வேதம் சொல்கிறது. ஆம் தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கும் போது தேசத்தில் இயற்கையில் மாற்றங்களை பார்ப்பீங்க. இயற்கையில் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ரப சந்தூர் யாங்கதரா. மீண்டும் ஜெபித்த போது அக்கினி மலை இறங்கி வந்தது. அங்கே உள்ளங்கை மேகத்தை நாம் பார்க்க வேண்டும். தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலின் சத்தம் கேட்கணும்.
ஒரு இரைச்சல்